வணக்கம், நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பாருங்கள், எங்கள் வீட்டில் உள்ள செம்பருத்தி அழகாக பூத்திருக்கு. இன்றைக்கி பொங்கலுக்கான காய்கறியை அறுவடை செய்வோம். நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் கிடைக்குன்னு அறுவடை செய்வோம். வாங்க, முதல்ல தக்காளி அறுவடை செய்வோம். பாருங்கள், தக்காளி கொத்தா காய்ச்சிருக்கு. பாருங்கள், இது கும்கும் கேசரிங்கிற தக்காளி. அதை அறுவடை செய்வோம். சரி, இதில் 3 தக்காளி கிடச்சிருக்கு. பாருங்கள், ஏற்கனவே இந்த தக்காளிகளெல்லாம் இங்கே அறுவடை செஞ்சு வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி பாவக்காய் எல்லாம் பறிச்சிருக்கேன், மிதிப்பாகல். அடுத்து மிளகாய் பறிச்சிருக்கேன், வீட்டுக்கு தேவையான மிளகாயை பறிச்சிருக்கேன். வாங்க பூசணிக்காய் அறுவடை செய்வோம். பொங்கலுக்கு கூட்டு வைக்க பூசணிக்காயை அறுவடை செய்வோம். காய் குழம்பு வைக்கிறதுக்கு அறுவடை செய்வோம். பாருங்கள், ஏற்கனவே ஒரு பெரிய பூசணி அறுவடை செஞ்சு வச்சுருந்தேன். அது அழுகிருச்சு. இந்த காம்பை அறுத்து காம்போட இது பண்ணாமல் கீழே இது பண்ணி வச்சிட்டேன். அது உடனே இதாகிருச்சு. பாருங்கள், இப்படி நம்ம தோட்டத்தில் பூசணிக்காய் அறுவடை செய்யலாம். ஒரு கையில் அறுவடை செய்ய முடியல, கத்தி எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். இந்த அறுவடை பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம தோட்டத்தில் உள்ள பூசணிக்காய். பாருங்கள், பச்சை மிளகாய், பாகற்காய், தக்காளி, பூசணிக்காய் எல்லாம் கிடச்சிருக்கு. பாருங்கள், தக்காளி காய்கள்லாம் நிறையா இருக்குது. சோளக்கருது வச்சுருக்கு. பாருங்களேன், பூசணி எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்ட்டு. எக்கச்சக்கம் பூத்துருக்கு பூசணி பூ. ஆனால் காய்ப்பூ இல்லை, எல்லாம் ஆண் பூ தான் பூத்துருக்கு. செடி மண் போடுவோன்ட்டு இது பண்ணேன். மிளகாய் செடி இதாகிருச்சு. நிறைய மிளகாய் கொடுத்தது. வாங்க, இதில் 2 மிளகாய் பறிச்சுக்கிடுவோம். வாடிருச்சு. இது இப்போ பூ எடுத்துகிட்ருக்கு. இன்னொரு வாடாமல்லி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன். இப்படி நம்ம பொங்கலுக்கு தேவையான காய்கறி நேற்று பீக்கங்காய் அறுவடை பண்ணேன். அங்கே ஒரு சிவப்பு வெண்டை இருந்தது, அதை அறுவடை பண்ணிக்கிடுவோம். இந்த பாருங்கள், சிவப்பு வெண்டை. காயை விட்டோம்னா அடுத்து வராது, விதைக்க விடணும். இப்போ தான் வாங்கி போட்டு நல்லா காய்ச்சிருக்கு சிவப்பு வெண்டை. விதைக்கு விட்டுருவோன்னு பார்த்தேன், ஆனால் முதல்ல விட்டோம்னா அடுத்து காய் வராது. அதனால் இதை அறுவடை பண்ணிடுவோம். அதுக்குள்ளே முத்திருச்சு. நேற்று பார்த்தேன் இதாக இருந்தது. பாருங்கள், முத்தலாயிட்டு. நேற்று ஒடிச்சு பார்த்தேன், வளைஞ்சது. இன்னும் கொஞ்சம் முத்தலாயிட்டு. இப்படி காய்கறிகள் கிடச்சிருக்கு. பச்சை மிளகாய், பாகற்காய், தக்காளி, சிவப்பு வெண்டை, பூசணி. நேற்று புடலங்காயும் பீர்க்கங்காயும் அறுவடை பண்ணேன். இப்படி நம்ம தோட்டத்திலேயே நிறையா காய் கிடச்சிருக்கு. வாழ்க வளமுடன்.